சென்னை தீவுத்திடலில் ரம்சான் பண்டிகையை முன்னிட்டு சிறப்பு தொழுகைக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இதில் ஏராளமான இஸ்லாமியர்கள் பங்கேற்று தங்கள் அன்பை வெளிப்படுத்தி வருகின்றனர். இது குறித்த நேரடி தகவல்களை தருகிறார் எமது செய்தியாளர் ராமச்சந்திரன். வணக்கம். சென்னை தீவுத்திடல்ல ரம்சான் சிறப்பு தொழுகைக்கு யார் ஏற்பாடு செஞ்சிருக்காங்க? இது பற்றிய தகவல்களை சொல்லுங்க ராமச்சந்திரன். இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய இஸ்லாமிய சகோதரர்கள் ரம்ஜான் பண்டிகையை மிகுந்த உற்சாகத்துடன் கொண்டாடி வருகின்றனர். சென்னை மாநகரை பொறுத்தவரை ரம்ஜான் பண்டிகைக்காக பல்வேறு இடங்களில் சிறப்பு தொழுகைக்கும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. சென்னை தீவுத்திடலை பொறுத்தவரை ஒவ்வொரு ஆண்டும் இந்த பகுதியில் சிறப்பு தொழுகைக்கு ஏற்பாடு செய்யப்பட்டு நடத்தப்படுவது வழக்கம். அதன் அடிப்படையில் இந்த ஆண்டு இஸ்லாம் சபையின் சார்பாக சிறப்பு தொழுகைக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இந்த சிறப்பு தொழுகையில் சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரையில் ஏராளமானவர்கள் இந்த சிறப்பு தொழுகையை கலந்து கொண்டுள்ளனர். சரியாக 9 மணிக்கு சிறப்பு தொழுகையானது துவங்கியுள்ளது. 9 மணிக்கு துவங்கி 9:15 மணி வரை சிறப்பு தொழுகை நடைபெறும். அதனை அடுத்து கூட்டு பிரார்த்தனையும் நடைபெற உள்ளது. இது குறித்து மேலும் பேசுவதற்காக அந்த இஸ்லாமிய சகோதரர் நம்மிடம் இருக்கார். அவரிடம் நேரடியாக கேட்போம். இந்த ரம்ஜான் பண்டிகை நாளை முன்னிட்டு இஸ்லாமிய சகோதரர்களுக்கும் பிற மதத்தினருக்கும் நீங்க சொல்லக்கூடிய செய்தி என்ன? இன்னைக்கு இந்த ஏற்பாடு எப்படி செஞ்சிருக்கீங்க, அதை பத்தி சொல்லுங்க சார். கடந்த 50 ஆண்டு காலமாக தென்னிந்திய இஷாத்துல் இஸ்லாம் சபை மற்றும் நிஸ்வான் அமைப்பின் சார்பாக அரசியல் அமைப்புக்கு அப்பாற்பட்டு இந்த ஒரு சிறப்பு பிரார்த்தனையும் சிறப்பு வழிபாடும் நடைபெறுகிறது. உலகத்தில் வந்த லட்சக்கணக்கான இறை தூதர்களின் தொடர்ச்சியில் நபிகள் நாயகம் அவர்களின் அறிவுறுத்தலின் பேரில் சிறு குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை 30 நாட்கள் பகலெல்லாம் பட்டினி இருந்து தாகித்திருந்து இறை அன்பையும் இறை நெருக்கத்தையும் பெற்று பிறகு அதை நிறைவு நாளினான இன்று அவர்கள் இந்த சிறப்பு பிரார்த்தனையும் சிறப்பு வழிபாட்டையும் செய்தவர்களாக இந்த சந்தோஷ செய்தியை மாற்றுமத நண்பர்களுடன் சகோதரத்துவத்துடனும் தேசபக்தி மனிதநேயம் இவைகளை முன்னிறுத்தி மற்றும் மத நல்லிணக்கம் மற்றும் உலக மனித இனத்தினுடைய இரு உலக வளர்ச்சிக்காகவும் மறுமையில் சிறந்த நிலையில் இறை நண்பர்களாக சந்திக்க ஆவலுடனும் இந்த நற்செய்தியை மாற்றுமத நண்பர்களுடன் நான் இந்த சிறப்பு பெருநாள் வாழ்த்தாக பரிமாறிக்கொள்கிறேன். நிச்சயமாக இந்த இஸ்லாம் சபையின் சார்பாக கடந்த 50 ஆண்டுகளுக்கு மேலாக சிறப்பு தொழுகைக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாக நம்மிடம் தெரிவித்துள்ளார். அது மட்டுமல்லாமல் கடந்த 1 மாத காலமாக நோன்பு இருந்து இந்த சிறப்பு தொழுகை ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். மேலும் ரம்ஜான் பண்டிகை என்பது இஸ்லாமிய சகோதரருக்கு மட்டுமல்லாமல் பிற மதத்தினருக்கும் அவர் வாழ்த்து செய்தியை நம்மிடம் பதிவு செய்துள்ளார். ஹேமா.